இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம். கர்த்தர் எல்லா இடங்களிலும் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் மீறினதை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி நம்மை கழுவினார், சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக
ஆமென். சரி. யோபு 14:4 வாசிங்களேன். யோபு 14:4. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனுமில்லை. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனுமில்லை. அடுத்த வசனம். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போதும். சரி, சொல்லுவாங்க அதில் இருக்கிற நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிடுவோம், கெட்டதை விட்டுருவோம். எதில்? சில பொருள்களை பயன்படுத்துகிற விஷயத்தில் சொல்லுவாங்க. அது டிவியாக இருக்கட்டும், மற்ற மொபைல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு விழாக்கள், ஒரு கூட்டங்களுக்கு போய் சடங்குகளில் கலந்து கொள்கிறதா இருக்கட்டும், நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிடுவோம், கெட்டதை விட்டுருவோம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்குது. யோபு 14:4 எப்படி இருக்கு? சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? தனியாக பிடிச்சு எடுக்கக்கூடியவன் யார்? அசுத்தம்னு இருந்தால் அதில் என்னதான் இருக்கும்? அசுத்தம்தான் இருக்கும். அதுலேருந்து சுத்தமானதை பிரித்து எடுக்கக்கூடியவன் உண்டோன்னு கேட்குறாரு. ஒருத்தர் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா, அசுத்தம், பாவம், அக்கிரமம், அதுலேருந்து பரிசுத்தத்தை எடுத்து பிரிக்கவே அதுதான் இதுதான், அவ்வளோதான். இதை நம்முடைய வாழ்நாளில், நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம பயிற்சி எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், நிறைய விஷயங்களில் நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கொள்வோம். நல்லதை எடுத்துக்கிறோம், கெட்டதை விட்டுருவோம் அப்படின்னு நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம், கெட்டதை விட்டுருவோம் அப்படின்னு. நிச்சயமாக கர்த்தர் சொல்கிறாரு, கெட்டது அதில் இருக்குது அப்படின்னா அது கெட்டது தான். இப்போ பால் திரிஞ்சு போய் திரண்டு போயிடுதுன்னு வைங்க, ஒட்டுமொத்த பால் திரண்டு போகுதா இல்லை ஓரம் மட்டும் திரண்டு போகுதா? திரண்டு போயிடுதா? இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, தோசை ஆர்டர் பண்ணுறீங்க, நல்ல ஓரம் பூரா சுத்தமாக கண்ணங்கரையாக கருகி போயிடுச்சு தோசை. மேற்கொண்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? எனக்கு ஸ்பெஷல் தோசையாக நெய் ஊற்றி சுடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவனும் ஸ்பெஷல் தோசையாக போட்டான், நெய்லாம் ஊற்றி கொடுத்தான். நெய்லாம் ஊற்றினா என்ன ஒன்று கொஞ்சம் கவனிக்கலை அவன். சுற்றி வர ரவுண்டு முழுக்க பெரிய தோசை, சுற்றி வர அந்த ரவுண்டு முழுக்க கருகி கண்ணங்கரையான ஆயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்ததுனால அது கொஞ்சம் கருகாமல் அப்படி இருக்குது. அப்படியே எடுத்து கொண்டு வந்து மொறுன்னு உங்கள் தட்டில் வைக்கிறான். என்னப்பா அப்படி கறி இருக்குதுன்னு கேட்குறீங்க நீங்கள் அந்த கறி இருக்கிறத விட்டுட்டு அந்த நல்லா இருக்கிறத மட்டும் சாப்பிடுங்க சொன்னால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு காசை கொடுத்து வருவீங்களா? ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டு எனக்கு புதுசாக ஊற்றி தான் கொண்டு விடுவேன் அப்படின்னுவீங்க இல்லையா? இல்லாட்டி எனக்கு தோசையும் வேணாம், ஒன்றும் வேணாம், எந்திரிச்சு போறையான்ருவீங்க. இப்படி தான் தேவனும் நம்ம இடத்துல நடந்துக்குவார். அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தையோ சுத்தமானதை பிரித்தெடுக்கவே முடியாது. அதனால் தேவனுக்கு எது பிரியமில்லை, பாவம்னு தெரியுதோ அதை அப்படியே தூக்கி போட்டுறணுமே ஒழிய, அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறோம். அதுலேயும் சில நல்லது இருக்கலாம். ஆனால் நீயோ நானோ அதை பிரித்து எடுக்கவே முடியாது, அதை எடுக்கவும் கூடாது, அந்த வேலைக்கு போகவே கூடாது. இதைத்தான் பல்வேறு விதங்களில் நான் உங்களுக்கு
ஞாயிற்றுக்கிழமை செய்திகளில் கொடுத்துருக்குறேன். ஜீவ விருட்சம்னா ஜீவ விருட்சம்தான். அதை விட்டுட்டு நன்மையும் தீமையும் அறியக்கூடிய ஒரு விஷயமும் அந்த விஷயத்தை நோக்கி போகவே கூடாது. அது நமக்கு விளக்கப்பட்டது. அந்த அனுபவமும் அந்த செயல்பாடுகளும் நமக்கு விளக்கப்பட்டது. நன்மையும் தீமையும் கலந்து இருக்குதுல்ல, அதை தொடவே கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி அம்சங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறோம். அதுக்கு நாமே நமக்கு சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம் என்னென்னா, அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிட்டு தீயதை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறோம். இது யார் நமக்கு கற்றுக் கொடுத்தான்னு தெரியல. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தீமைனா அது தீமை தான், நன்மை இருந்தால் அது நன்மை தான். அதனால் நாம் பின்பற்ற வேண்டியது ஜீவ விருட்சத்தின் காரியங்களை தவிர நன்மை தீமை அறியக்கூடிய பல்வேறு விதமான உபகரணங்களோ டிவியோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ. இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சில பேர்லாம் இன்ஸ்டாகிராமில் சில கிளிப்பிங்ஸ் போடுறாங்க. என்ன கிளிப்பிங்ஸு? பைபிளை பற்றிய சின்ன ஒரு போதனையை ஒரு 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் அல்லது 30 நொடியில் போடுறாங்க. உங்களில் யார் அந்த இன்ஸ்டாகிராமில் போய் அந்த 30 நிமிட வேதத்தை மாத்திரம் பார்க்குறீங்க? இந்த வேதத்தை பற்றி சொல்லப்படுகிற சிற்சில கருத்துக்களை யார் பார்க்குறீங்க? உங்களை யாராவது அப்படி பார்க்குறீங்களா? ஆனால் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் அதில் போடுறாங்களாம். நான் பார்க்கல. எப்போயாவது ஒரு தடவை 2 தடவை என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமில் முக்கால்வாசி என்ன தான் இருக்குது? ரீல்ஸு, தேவையில்லாதவைகள், இன்னும் படுமோசமான அசுத்தமானவைகளெல்லாம் கூட அங்கே இருக்கும். ஆனால் அதோடு சேர்த்து ஒரு வசனத்தையும் 2 பேர் போடுறாங்கனாக்காக நான் இன்ஸ்டாகிராமில் வசனம் தேடுறேன்னு நீங்கள் தேடுறீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த யோபு 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதில் அங்கே வழியே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். முதல்ல அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு அக்கௌண்ட்டே இருக்க வேண்டாம். என்னது? ஆனால் உங்களுக்கு சஜஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இதை கேட்பீங்க, ஒரு ப்ராடக்டை கூட நீங்கள் தேடுவீங்க, உடனே இன்ஸ்டாகிராமில் போய் பாருன்னு உங்களை பார்க்க சொல்லுவாங்க. அப்படி போய் தான் இன்ஸ்டால் பண்ணி தான் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு ஒரு கோரிக்கை வந்ததென்றால் அந்த கோரிக்கைக்காக கூட நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிலாம் பார்க்க வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது என்ன செஞ்சுருவாங்க. இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் விருதுநகரில் பாஸ்டராக இருக்கவர், அவருடைய மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காரு. அவர் மொபைலை ஹேக் பண்ணி அவரை பல்வேறு விதமான காரியங்களை பண்ணி வச்சுட்டாங்க. அவர் கையில் இருக்கிற மொபைலு வேறு நம்பருக்கு போயிடுச்சு. இவர் மொபைல் இவர் கையில் தான் இருக்குது, அவர் நம்பர் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவர் பேரை போட்டு வேறு நம்பரில் அவர் பண்ணது மாதிரி பல்வேறு விதமான மாயான அசுத்தமானவைகளை பலருக்கு பரப்பி விட்டாங்க. போனதெல்லாம் யார் போட்ட மாதிரி போயிருக்கு? விருதுநகர் பாஸ்டர் போட்ட மாதிரி இருக்குது. எல்லாரும் அவருக்கு ஃபோன் அடித்து துக்கம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாஸ்டரை பற்றி அவரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் தெரியாதவங்க என்னென்ன நினைப்பாங்க? இந்த ஆள் என்னடா இப்படிப்பட்ட ஆளாக இருப்பாரோன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி தான் உன்னையும் நினச்சிடுவாங்க. அதனால் அந்த கச்சடாவை தூக்கி வீசிடுங்க. சிலர் ஃபேஸ்புக்கில் வசனமாக போடுவாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் இல்லாத இதே கிடையாது. அதில் இவன் கொண்டு போய் வசனத்தை தூக்கி போடுறது. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, எனக்கு என்னென்னா அப்படிப்பட்ட ஆட்களை காணும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ட்ரம்மு நிறையா பல்வேறு விதமான அழுக்கும் பழைய பொருட்களும் அழுகி போன பண்டங்களும் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட பதார்த்தங்களும் அந்த இதில் போட்டிருக்கையில் நம்மளில் யாராவது ஒரு விலைமதிப்பான வசனம் உள்ள ஒரு வசனம் போகிற அதுக்குள்ளே சொருகி வைப்போமா?
அப்படி தான் நிறையா பேர் இன்றைக்கி போய் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது பல்வேறு விதமான நபர்கள், அரசியல் சம்பந்தப்பட்டதும் சமுதாய அக்கறை சம்பந்தப்பட்டதும் அல்லது காம விகாரம் அசுத்தம் சம்மந்தப்பட்டது எத்தனையோ அதில் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அதில் கொண்டு போய் வசனத்தை போட்டால் எப்படி இருக்குது? இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது. வசனம் விலை மதிப்பானது, அதுக்குன்னு சில இது இருக்குது. அது போய் செல்லில் தான் பார்த்து படிக்கணும், செல்லில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. முதல்ல இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னொன்று என்னென்னா, முதல்ல செல்ஃபோனில் பைபிள் பார்க்குறதையே அந்த பழக்கத்தையே நிறுத்துங்க. கையில் எழுத்துப்பூர்வமாக இருக்கிற பைபிளை தூக்கா பாருங்கள். அவசரத்துக்கு நான் செல்ஃபோனில் படிச்சுக்கிறவேன்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் கிறிஸ்தவங்க லிஸ்ட்லேயே வைக்கிறது இல்லை. ஒரு வசனம் தெரியல, அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியலன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? அதை தேடுறதுக்கு அதை நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஒரு வசனம் உங்களுக்கு மனசில் வந்துருச்சு, அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா அது சீக்கிரம் கண்டுபிடிச்சி தரும். வசனத்தை போட்டிங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு சொல்லும். அதோடு அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்? பைபிளுக்கு போயிடணும். எனக்கு போக்குலையும் வரத்துலையும், எனக்கு பஸ்ஸில் போகும்போதும் வரும்போதும் எனக்கு படிக்கிறதுக்கு மொபைலில் இருந்தால் தான் எனக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, யாராவது அப்படி சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா எனக்கு அவங்க மட்டும் என்கிட்ட தனியாக வாங்க, கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் புரியும்படி உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நான் எப்படி புரியும்படி விளக்கி சொல்லுவேன்னு உமாட்ட கேட்டு பாருங்கள். நம்ம உமா இருக்குல்ல களத்துப்பட்டில் இருந்து, அதுக்கு ஒரு நாள் கதவை சாத்திட்டு புரியும்படி விளக்கி காட்டினேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஆனால் அவ்வளோ நான் பண்ணியும் அந்த பிள்ளை என்னை வெறுக்கலை. அண்ணே அன்னைக்கு கேட்குது என்கிட்ட, எங்கள்கிட்ட எல்லாம் டெரர் பீஸாக இருந்துட்டு இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் டெரர் பீஸாக இருந்துட்டு இப்போ இருக்கிற பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கோமாளி மாதிரி இருக்கீங்களே ஏனே அப்படின்னு கேட்குது. இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு அண்ணனாக இருந்தேன், உங்களை சிலருக்கு மாமாவாக இருந்தேன், வச்சு அடித்து தாளித்தேன், இப்போ தாத்தாவாகிட்டேன். அதனால் சின்ன பிள்ளைகளை பார்க்கல எனக்கு அடிக்கணும் போல் தோணலை, கொஞ்சணும் போல தான் தோணுது. அதுக்கு பண்ணுற சேட்டையை பார்க்கல ரசிக்கணும் போல தான் தோணுதே ஒழிய கோவப்பட முடியல, என்ன செய்கிறதுன்னு சொன்னேன். ஆனாலும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க தான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய கண்டிப்பு ஆண்டவரது மாதிரி வைக்கிறேன், ஒரு நிமிஷம்தான். அதுக்கு பிறகு ஒரு தயவு தான், கிருபை தான். என்னுடைய அன்பே அதுகளை திருத்திடும். சரி, கவனிங்க. சங்கீதம் 19:12 வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். முக்கியமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? மறைவான குற்றங்கள் அப்படின்னா நம்ம அறியாமல் செய்கிற அந்த குற்றங்கள், நாம் அறியாமல் பாவம்னே தெரியாமல் என்ன செய்யணும் பார்த்தீங்களா, அவைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கிடுங்கன்னு கேட்கணும். ஏன்னா பாவம்னு தெரிஞ்சிருச்சுன்னா கூட நம்ம ஆண்டவரே பாவம் செய்தேன்னு சொல்லிடுவோம். பாவம்னே தெரியலன்னா என்ன செய்வோம்? தொடர்ந்து அதையே பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களை விலக்கிக் கொள்ளுங்க. அடுத்து என்னன்னா, தீமை செய்ய பழகவே கூடாது. செஞ்சு பார்த்துட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, களவும் கற்று மறந்துரு அப்படின்னு. களவுனா என்ன? திருடு. எல்லா திருட்டு பழக்கம், தீமைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கிட்டு அப்புறம் விட்டுருங்கிறாங்க. அதுக்கு எல்லா பாவத்தையும் சேர்த்துக்கு தான் சொல்லுவான். குடிப்பழக்கத்தையும் குடிச்சு பார்த்துட்டு விட்டுருப்பான். சிகரெட்டு இழுத்து பார்த்துட்டு விட்டுரு. கற்புக்கு விரோதமான பாவம் செஞ்சு பார்த்துட்டு விட்டுரு.
இப்படி எல்லா பாவத்தையுமே சொல்லலாம். ஆனால் அது தேவனுடைய வழிகள் அல்ல, தேவனுடைய பிரமாணம் அது இல்லை. செஞ்சு பார்த்துட்டு விட்டுறதுக்கு தீமை ஒன்றையும் விட்டுறாது. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய பண ஆசை பொருளாசை பிடிச்ச ஒரு செட்டியார் இருந்தாராம். அவர் பொண்ணையும் பொருளையும் கட்டி கட்டி மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சிருப்பாராம். அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அது நல்ல கருப்பு துணிகளில் அந்த அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் என்னன்னு தெரியக்கூடாதுன்னு கருப்பு கலர் சீலைகள்லையும் துணிகள்லையும் சுற்றி சுற்றி வச்சுருப்பாராம். ஒரு நாள் மழையும் பெரு வெள்ளமும் வந்திருக்கு. வீடு அவர் வீடு ஆற்றோரத்தில் இருக்கிற வீடு. அந்த வீட்டை சுற்றி வெள்ளம் வந்துருச்சு. வீட்டை சுற்றி எல்லாரும் துடிச்சு போயிடுறாங்க. எல்லா பக்கமும் பொருள்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. இப்போ இந்த செட்டியார் வீட்டு பக்கமும் வெள்ளம் வந்துடுது. வீட்டை மூழ்கடிச்சிருது. இருக்கிற துணிமணி அவர் சேர்த்து வச்சுருந்த எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகுது. பணம் நகை பொருள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகுது. இவர் எல்லாவற்றையும் பிடிச்சி இழுத்து பார்க்குறாரு. எப்படியாவது இழுத்து கட்டி வச்சுக்கிறதுக்கு முடியலை. இப்போ வெள்ளம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. கருப்பு துணிகளும் அவருடைய துணிகள் இருந்த மூட்டையெல்லாம் மிதக்குது. நகை இருந்தெல்லாம் எங்கிட்டு போச்சுன்னு தெரில. மிதக்குது. ஆனால் சிலது மிதக்குது, சிலதெல்லாம் அமுங்கி போகுது. வெள்ளத்தில் உருண்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போகுது. எப்படியாவது ஒரு மூட்டையவாது இழுத்து பிடிச்சிக்கிறணும்ட்டு என்ன செய்கிறாரு, அந்த கருப்பு துணியில் கட்டியிருந்த ஒரு மூட்டையை இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. நல்ல வேளை அது கை வசத்துக்கு வந்துருச்சு. நல்லா மிதந்துக்கிட்டே போகிறாரு. இதை எப்படியாவது கரை சேரும்போது இந்த ஒரு மூட்டையவாவது நம்ம கரை சேர்த்து கொண்டு வரணும்னு போய்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவருக்கு தெரியுது, தான் பிடிச்சிருக்கிறது மூட்டை இல்லை, ஏதோ தோல் இருக்கிற பொருள் மாதிரி அவருக்கு தெரியுது. அது என்னன்னு கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. கரடி. ஐயையோ கரடி, ஐயையோ கரடின்னு கத்துறாரு. பக்கத்தில் மிதந்து போகிறவங்கெல்லாம், ஐயா செட்டியாரே விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நான் விட்டுட்டேன், அது பிடிச்சிக்கிடுச்சு. நீங்கள் நினைக்காதீங்க அவருக்கு மட்டும் டீ கொண்டாந்தாராகன்னு. இருமல். தேன் கொண்டு வரலையே. எரேமியா 23 வாசிங்களேன். 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் அப்படிங்கிறார் ஆண்டவர். எப்படி சொல்கிறாரு? எத்தியோப்பியன்னா ஆப்பிரிக்காக்காரன் தன் தோலையும், சிவிங்கினா என்னது? டைகரில் அது சிறுத்தை தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? அது நடக்கும்னா தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யும். அதனால தான் தீமை செய்ய பழகக்கூடாது. செஞ்சு பார்ப்போம் விட்டுருவோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. யோசித்தோம்னா அது வராது. சில பேர் சொல்லுவாங்க, நான் லவ் பண்ணி பார்த்துட்டு சரியாக வரலைன்னா பிரேக்கப் பண்ணிடுறேன். ஆமாம், லவ் பண்ணி பார்ப்பேன், சரியாக வராது, பிரேக்கப் பண்ணுவேன். அப்புறம் இன்னொருத்தனை லவ் பண்ணுவேன், அது சரியாக வராது, பிரேக்கப் பண்ணுவேன். அப்புறம் இன்னொருத்தனை லவ் பண்ணுவேன், சரியாக வராது, பிரேக்கப் பண்ணுவேன். உன்னால் அதை நிறுத்தவே, நீ லவ் பண்ணுறதை நிறுத்த முடியாது, நீ பிரேக்கப் பண்ணுறதையும் நிறுத்த முடியாது. திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில் அந்த தீமை
வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் அதை பழகிட்டு செய்கிறோம்னு விட்டுறேன்னு என்ன செய்யக்கூடாது, இப்படி விடக்கூடாது. முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்லா, உங்களுடைய இருதயத்தில் எதை நிறைக்கணும்? இப்போ நன்மைனா வசனத்தால் நிறைக்கணும். எதாவது நிறைக்கணும், வசனத்தினால். அப்போ என்ன செய்யணும்? வசனம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுங்கிறாரு. நான் சொல்கிறது செயல்பாடுகள். இருதயத்தில் வசனம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? வசனத்தின்படியே இருக்கும். இருதயத்தில் தீமை இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி தான் இருக்கும்? தீமையாக தான் இருக்கும். அதனால் நம்முடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை எப்படி சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியாதோ, தீமை செய்ய நான் பழகவே மாட்டேன், பழகக்கூடாது. என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். என்ன செய்யணும்? என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. சுத்திகரிப்புங்கிறது செய்த பாவங்களை சுத்திகரிப்பது மட்டும் இல்லை, பாவங்கள் தன்னை சூழாமல் காப்பதும் ஒருவித சுத்திகரிப்பு தான். புரியுதா? நம்மை சூழ்ந்து விடாமல், நம்மை தாக்கி விடாமல், நம்மை அழித்து விடாமல் காப்பதும் என்னது தான்? சுத்திகரிப்பு தான். ரெண்டாவது ஆசைப்படுதல். ஆசையில் தீமை இருக்கும். ஆதியாகமம் 6:5 வாசிங்களேன். ஆதியாகமம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள், அதாவது அவன் ஆரம்பிக்கும் போதே எப்படி தான் இருக்குது? பொல்லாதவைகளாக இருக்குதுங்கிறாரு. நம்முடைய இருதயத்திலையுமே ஆரம்பிக்கிற இடத்த தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்முடைய இருதயத்தில் தோற்றம் எங்கே தோன்றுதுங்கிறத குறித்து நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். பாவம் எங்கே தோன்றுது? முதல்ல கற்பனையில். எங்கே தோன்றுது? கற்பனை, சிந்தையில் தான் தோன்றுது. ஃபஸ்ட்டு அது தோன்றுற இடம் அது. அங்கேயே அதை நசுக்கிறணும், அங்கேயே அதை எரிச்சிடணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அது விரவி பரவி பெரிய லெவலில் கொண்டு வந்து நிறுத்துது. அது மட்டும் இல்லாமல் அது பல்வேறு விதமான குட்டிகளை போட்டுருது.
ஆபேல் காயின் இந்த 2 பேரும் இதில் பார்த்தீங்கன்னா, முதலாவது காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கலைங்கிறது தான் ஒரு குறைபாடு காயினுக்கு. ஆனால் அதில் என்னென்ன வருது அவனுக்கு, அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்களேன். ஆதியாகமத்துக்கு வாங்களேன். வாங்க. 3வது வசனம் 4:3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கனிகள் தான் கொண்டு வந்தான், இல்லை காயையோ மற்ற இதுகளையோ கொண்டு வரல. எதை கொண்டு வந்தான்? கனிகள், நல்ல கனிகள். பயிரிடுகிறவன் அவன். யாரு? நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான் காயின். ஆபேல் ஆடு மாடுகளை மேய்க்கிறவனாக இருக்கிறான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். தலையீற்றுனா என்னது? முதல் கனிகள், முதல் கனிகளும். அடுத்து அதில் எது கொழுன்னு இருக்கோ செழுமையானவைகளை கொண்டு வருகிறான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அப்படி? அதில் என்ன நடந்துச்சு? ஆபேலுடைய காணிக்கை மேன்மையானதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரு. நல்லா கவனிங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி நல்லா பாருங்க. காயின் இடத்துல ஒரு குணம் இருக்குது, ஆபேல் இடத்துல ஒரு குணம் இருக்குது. 2 பேரும் செய்கிற வேலையை பொறுத்து இருக்குது. காயினுக்கு பயிரிடுகிற வேலையை யார் கற்றுக் கொடுத்துருப்பா? அவங்க அப்பா. யார் கற்றுக் கொடுத்துருப்பா? அவங்க அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பயிரிடுகிற வேலை முதல்ல ஆதாமுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப லகுவாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவன் வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி அது அவனுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் வீழ்ச்சிக்கு பிறகு ஆதாமுக்கு அது கடின வேலை. அவனுடைய வியர்வையை அது பிடுங்கி எடுத்தது. அவனுடைய உடலில் இருக்கிற வியர்வையை வெளியே பிடுங்கி எடுத்துச்சு. எது? இந்த பயிரிடுகிற வேலை. இப்போவுமே கூட ஆடு மாடு மேய்க்கிற வேலை ஈஸியா, பயிரிடுகிற வேலை ஈஸியா? ஆடு மாடு மேய்க்கிறது. ஆடு மாடு மேய்க்கிறது தான் ஈஸி. பயிரிடுகிறது அவ்வளோ சிரமம். நிலத்தை உழணும், புதர்கள் இல்லாமல் எடுக்கணும், கல்லுகள் சிறு சிறு கல்லுகள் எல்லாம் எடுத்து வெளியே வீசணும், நிலத்தை பண்படுத்தணும், பண்படுத்தி அதுக்கு பிறகு விதைக்கணும், விதைச்சி அதுக்கு நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சறதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ உடல் உழைப்பு. அதன் பிறகு அது பண்பட்டு அது வளர்ந்து பெருகிற வரைக்கும் காக்கணும், களை பிடுங்கணும். அது மறுபடியும் பலன் கொடுக்குற வரைக்கும் அது மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த கனி கிடைக்கும். இங்கே ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னு தெரியல. சும்மா கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறதுன்னு எப்படி கற்றுக்கிட்டு இருப்பாங்க? அவங்க அப்பாவும் அம்மாவும் செஞ்சுருக்குறாங்க. அதை யார்? ஆபேலுடைய அப்பாவும் அம்மாவும். அதே மாதிரி காயினுடைய அப்பா அம்மாவாகிய அதே அப்பா அம்மாவும் இந்த பழக்கத்தை செஞ்சதுனால தான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு கடமையும் அவர்களுக்கு புரிய வந்தது. ஆனால் காயினுக்கும் ஆபேலுக்கும் இருந்த வித்தியாசம் என்னங்கிறத இங்கே பார்க்கணும். ஏன் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை? ஏன் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார்? இந்த இதை புரிந்து கொள்ளணும். காயின் தன் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான்னு இருக்குது.
ஆ? இல்லை அப்படி ஒன்றும் அங்கே இல்லையே, அப்படி இல்லை. அவனும் கனிகளை தான் கொண்டு வந்தான், கனிகள் தான் கொண்டு வந்தான்னு இருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனத்திலே கர்த்தர், அந்த வசனம் தான் நீங்கள் பார்க்கணும். காயின் எப்படி கொண்டு வந்தான்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மெனக்கட்டு இவ்வளவு பண்ணி நான் பயிரிட்டு இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணுமா? அவன் மனசில் அவன் நினச்சது தான் அது. இவ்வளோ நான் பயிரிட்டது இவ்வளோ கஷ்டம். ஆனால் ஆபேல் என்ன, அவன் பாட்டில் போனான் வந்தான், போதா குறைக்க அவன்கிட்ட ஆடுலாம் என் நிலத்தில் மேய்ஞ்சி வேற திண்டு விடுச்சு, அதை வேற விரட்டி விட்டு நான் பண்ண வேண்டியிருந்துச்சு. இது நான் இவ்வளவு சிரமப்பட்டு நிலத்தை பண்படுத்தி உழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்ததை கொண்டு வந்து கர்த்தர்ட்ட கொடுக்கணுமா, இது ஒரு பழக்கம் வேற அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட கடமைக்கு செய்தான். நான் கவனிங்க, இப்போ நான் இதை சொல்கிறது உங்களுக்கு தான். நீங்கள் காயினை போல் கொடுக்குறீங்களா கர்த்தருக்கு, ஆபேலை போல் கொடுக்குறீங்களாங்கிறது தான். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறான். நீ விசனம் இல்லாமல் கட்டாயமாக விசனத்தோடையும் கட்டாயத்தோடையும் கொடுக்குறதா இருந்தால் உன்னுடைய காணிக்கைக்கு பேர் காயினுடைய காணிக்கை. தேவன் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. இது கட்டாயம் அப்படின்னு என்ன செய்கிறது கேட்குறாங்களே. ஆனால் அவன் எப்படி இருக்குதான், தலையீற்றுகள் அப்படின்னா என்னதான், முதல் பலனை எடுத்துகிட்டு வரான். எது கர்த்தருக்கு பிரியமோ, தனக்கு எது மேன்மை நினைக்கிறானோ அதை கொண்டு வந்து கொடுக்குறான். அவனுக்கு எது பிடிக்கும், இது நமக்கு வச்சிருக்கிறது எதை நினைக்கிறானோ அதை கொண்டு வந்து கர்த்தர்ட்ட கொடுக்குறான். கொழுமையானவைகளை கொண்டு வந்து தர்றான். அதனால கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்க்குறாரு, அவனுடைய இருதயத்தையும் பார்க்குறாரு. இங்கே இவனை முகத்தையும் பார்க்குறாரு, அவனுடைய இருதயத்தையும் பார்க்குறாரு. இவன் கொண்டு வந்து தர்றான் அப்பா அம்மா பழக்கி கொடுத்ததுக்காக. இவனும் அப்படி அல்ல, கர்த்தருக்கு என்னுடையதெல்லாம் கர்த்தருக்குன்னு சொல்லி கொண்டு வரான். அதனால தான் அந்த ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுது அங்கே. சரி, இவனுடைய காணிக்கை அங்கீகரிக்க விடலை அப்படின்ன உடனே அப்பொழுது காயினுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. உன் முகநாடி வேறுபட்டது. நல்லா கவனிச்சிங்களா? இருதயத்தை பார்த்தாரு, அங்கீகரிக்கலை. இப்போ முகத்தையும் பார்க்குறாரு, முகம் என்ன செய்யுது, வேறுபடுது. முதல்ல வந்த தீங்கு என்னது, எரிச்சல். அடுத்து என்னது, முகம் நாடி வேறுபடுது, முகமே மாறுது. எரிச்சல் உள்ளே வந்துட்டாலே முகம் என்ன செஞ்சிருது, வேறுபட்டுரும். நமக்கும் அப்படி தான் இருக்கும். உள்ளத்தில் எரிச்சல் இருந்தால் முகம் என்ன செய்யுது, வேறுபட்டுரும், முகம் மாறிடுது. அடுத்து கர்த்தர் என்ன செய்யறாரு, அப்பவும் கர்த்தர் விடலை. காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். யார? ஆபேலை. பாவத்தை ஆண்டு கொள்வாய்ங்கிறார். அதாவது பாவம் உனக்கு பொண்டாட்டியா மாறிடுங்கிறாரு. என்ன செய்யும், பாவம் உனக்கு பொண்டாட்டியா மாறிடும், பாவத்தை நீ ஆண்டு கொள்வாய்ங்கிறார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனரம்யமாக மனப்பூர்வமாக கொடுக்கறது தான் நன்மை செய்ததுங்கிறாரு. மனரம்யமாக கொடுக்கறது தான் நன்மை செய்வதுங்கிறாரு. இவ்வளவு ஆண்டவர் சொன்ன பிறகும் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசுகிறான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கொலை செய்கிற அளவுக்கு அங்கே எரிச்சல் போயிடுச்சு. பாவம் வாசப்படியில் படுத்துச்சு. இப்போ அவன் அதை ஆண்டு கொண்டுட்டான், பொண்டாட்டியா மாறிடுச்சு. பாருங்க, ஒரு சின்ன காரியம் அவனை கொலைகாரன்களை கொண்டு போய் நிறுத்திடுச்சு. எரிச்சல் வந்து முகநாடி வேறுபட்டு கொலை செய்யும் அளவுக்கு போயிடுச்சு. இப்படி தான் பாவமும்
கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வருங்கிறாரு. எதில் வாசித்தோம் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு கதை யோபு 20:12-13 வாசிங்க. பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும். 13 அதான் அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் 14 அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். நல்ல வாசியாத. அவன் போஜனம் 20 யோபு 20 சாரி 12 12-13. பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் அதாவது சாப்பிடும்போது உள்ள போய் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளில் பிச்சாய் போகும். பிச்சுனா என்னது? விஷம், கசப்பு, விஷம். இதனால என்ன செய்ய சொல்லாருன்னா, பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால், வாயில பொல்லாப்பு பேசுவதும் பொல்லாப்பு பேசுவதையும் அதை ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறதையும் ஒருத்தன் வச்சிருக்கிறான்னா அவனுடைய வயிற்றுக்குள்ள விரியன் பாம்புகள் கிடக்குங்கிறாரு. யாரு? விரியன் பாம்புடைய விஷம் இருக்குங்கிறாரு. அது உள்ளே போயிருங்கிறாரு. ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை பிறப்பிக்குங்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு பாவம், பொல்லாப்புங்கிற ஒரு பாவம் இன்னொரு பாவம். அதை என்ன சொல்வாராம் கர்த்தர்? அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான், விரியனின் நாக்கு அவனை கொல்லும். அவன் விஷம் அவனையே கொல்லும். பிள்ளைகளே, இதனால தான் உன் நாக்கில் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. காயின் தன் நாவில் பொல்லாப்பு ஆனதை செய்தான். என்ன பொல்லாப்பு? நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு நான் சேர்த்ததை இவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணுமா? அவன் அவங்க அப்பாட்ட கேட்டிருப்பான், ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வேலைன்னு. உங்கள் அப்பா சொல்லியிருப்பார், இந்த வேலை இப்போதான்ப்பா கஷ்டமாக இருக்குது, இது சாபம், நான் வாங்கி வச்சேன், அந்த சாபம் கர்த்தர் கொடுத்த சாபம் இது. அதுக்கு முன்னாடிலாம் ஏதேங்கிற 4 பெரிய ஆறுகள் ஓடுற தோட்டத்தை நான் சிங்கிள் மேனாக சும்மா என் வாயில் பேசியே கண்ட்ரோல் பண்ணேன். தேவர்களை போல் இருந்தேன், தேவனை போல் ஆளுகை செய்தேன். எனக்கு அவ்வளோ வல்லமை இருந்தது. கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சதுனால கர்த்தர் என்னை சபித்து உன் நிலத்தை வேர்வையினால் நீ அப்பம் உசிப்பாயினார். கடுமையான உழைப்பில் தான் இதை செய்ய முடியும். நான் பயிரிடுவேன், அது எனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டாருப்பா. ஆனால் நானும் சாப்பிடணும்னா இதை பதப்படுத்தி தாப்பா சாப்பிடணும் இந்த நிலத்தை. அதுக்கு முன்னாடி இந்த நிலம் அப்படி இல்லை. பச்சை பசேர்னு புல் வரட்டும்னு சொன்னால் என்ன வந்துடும்? முளைச்சிடும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ நான் வந்து இந்த கையை நீட்டி, பாண்டி எங்கே இருக்க? பாண்டி எங்கேப்பா? பாண்டி எங்கேப்பா? வெளில போயிட்டானா? பாண்டி இருக்கியா இல்லையா? போயிட்டாங்களா? என்னப்பா? ஓன் வண்டி சேவை வாங்கினாங்களா? தேவன்
இங்கிட்டு வாங்க, கிட்ட வாங்க, அப்படி இங்கிட்டு வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எந்த இடத்துல கை நீட்டுவாயோ அந்த இடத்துல புல் முளைப்பதாக. ஆமென். இப்போ நீங்கள் 2 பேரும் போய் இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, பின்னாடி வெளியில் வாங்க. அந்த இடத்துல ஒரு பாந்து மாதிரி இருக்கா கீழே வெளியில், அந்த இடத்துல அப்படி கையை நீட்டி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த இடத்துல புல் முளைப்பதாகன்னு சொல்லிட்டு வாங்க. 2 பேரும் சொல்லிட்டு வா. 2 கையை நீட்டி சொல்லிட்டு வா. என் காது கேட்கணும் இங்கே. 2 பேரும் ஒருமனப்பட்டு சொல்லிட்டு வாங்க. என்ன அதிசயம் பண்ணுற பார்க்கல? அதிசயம் தான் பாருங்க. இப்போ பாருங்க, கையை நீட்டி புல்லு முளைப்பதாகன்னு சொல்லிட்டு வாங்க. சாந்தி சத்தம் கேட்கல. 2 பேர் வாங்க. சாயந்தரம் பாருங்க, அதில் புல்லு இருக்கு. நாளைக்கு வரும்போது பாருங்க. என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? விசுவாசிங்க, புல்லு முளைச்சிருக்கும் பாருங்க. சின்ன பிள்ளைகள்லாம் நாளைக்கு பாருங்க. ஆண்டவர் இப்படி தான் ஆதாம என்ன செஞ்சாரு, அவன் வாயில் சொல்லும்போது அது நடந்துச்சு. அவன் போய் ஒரு இடத்துல உழுகலை, தண்ணி பாயறதுக்கு அவன் மண்வெட்டி எடுத்து வாக்கியா வெட்டலை, தண்ணி அங்கே பாயட்டுன்னு சொன்னால் பாஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பவர் அவனுக்கு கொடுத்துருந்தார். பழங்கள் உதிரட்டும்னாரு, உதிர்ந்துச்சு. நம்மளவே மரத்தில் ஏறி கொண்டே இருந்துக்கிட்டு புளியம்பழம் உழுப்பிக்கிட்டு தெரியல. அவன் என்ன விரும்புகிறானோ அது நடந்துச்சு. அவ்வளோ பெரிய தேசம், அந்த தேசமே அவன் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதை அவனும் பார்த்தான், அவங்க அம்மாவும் பார்த்தாங்க. புள்ள காயனுக்கு சொல்லியிருப்பாங்க, இப்படிலாம் இருந்தோம்பா, ஆண்டவரை மீறினதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்கு தான் அவங்க நல்லதாக சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் குழந்தை தருதலையாக தான் போகுது. 2வது உள்ள நல்லா வந்துடுது, ஆபேல் நல்லா வந்துடுது. காயின் காசை தேடுறியா? காசு போட வந்தானா? காசு கேட்குறான் அவங்க அப்பாட்ட, வாங்கி போடியா, நல்ல பிள்ளை சமத்து. அவன் நேற்று ஏன்ட்ட காசை வாங்கி போட்டான்யா. காசு கொடுக்கான்னு வாங்கி போட்டான். கடைசியில் யாரோல கொடுத்தாங்க? பிரியா கொடுத்துச்சா யாரை கொடுத்தான்னு தெரியல. யார்? ஜோசாவா? ஜோசா கொடுத்தேன். சரி, கொண்டே போடு. இப்படி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து போடுப்பா, உனக்கு ஊழியத்தில் வச்சுக்கிறேன் அவனைய. சமத். அவன் நம்ம சபைக்கே செல்ல பிள்ளையா இருக்கானேப்பா. சரி, கவனிங்க பாருங்க. அப்போ அந்த காயனுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு, நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இப்போது என்ன வந்திருக்கணும்? ஐயோ இப்படிலாம் நம்ம பண்ணிட்டாங்களே நம்ம அம்மா நம்ம அப்பா, நாமளும் அதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். ஆனால் அவனுக்குள்ளே என்ன செய்யுது? தேவன் பேரில் வெறுப்பு தான் வருது. கவனிச்சிங்களா? தேவன் பேரில் என்ன வருது? வெறுப்பு வருது. அவன் வேலை செய்யும்போது அவன் படுற கஷ்டத்தினால அவனுக்கு என்ன வருது? வெறுப்பு வருது. நல்லா கவனிங்க. ஏன் ஆபேல் அதை தேர்ந்தெடுக்கலை? நம்ம பல காரியங்களை யோசித்து பார்க்கணும். ஆதாம் நிலத்தை பயிரிட்டவனாக இருந்ததுனால, மூத்த பிள்ளையா இருந்த அவனும் என்ன செய்யறான்? நிலத்தை பயிரிடுறான். உங்களுக்கு புரியுதா? அது வீட்டில் இருக்கிற அம்மா கோழி குஞ்சு குருவி ஆடு இதெல்லாம் வளர்க்கணும் வீட்டுக்குள்ள, அந்த கொட்டைக்குள்ள. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளை வீட்டுக்குள்ளே மாதிரி வளரும். வெளியில் அப்பாவோட போகிறது அப்பா மாதிரி வளரும். உங்களுக்கு இப்போ நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆதாம் என்னங்கம்மா, ஏசாவும் யாக்கோவும் பாருங்கள். அதே மாதிரி யாக்கோபு அம்மாவோடய இருக்கிறாங்க.
குணசாலியும் கூடாரவாசியுமா இருக்கிறான். அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு அவன் எப்படி இருக்கிறான்? வேட்டைக்காரனா போகிறான் வெளியில் போய். அது ஏசாவோட நிலைமை வேற மாதிரி இருக்கு. அவனும் மூத்த பிள்ளை தான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு யாரை ஆசீர்வதிக்க ஆசை? மூத்தவன் ஏசாவை ஆசீர்வதிக்க ஆசை. ஆனால் தேவனுடைய திட்டம் வேற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வாங்க, ஆதாமுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம்லாம் ஏப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்னப்பா செய்கிறது, இப்படி நடந்துச்சுப்பா, இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்போது காயினுக்கு தெய்வத்தின் மேலே பக்தி வரல, வெறுப்பு வந்தது. இவங்க அப்பா சந்தோஷமாக காணிக்கை செலுத்தியிருப்பார். யார்? ஆதாம். என்ன செஞ்சிருப்பான்னா, நான் செய்த பாவம் இப்படி செஞ்சிருந்தாலும் இதில் இருக்கிற விலை மதிப்பானதை என் ஆண்டவருக்கு நான் கொடுத்து என் ஆண்டவரை நான் எப்படியாவது மகிழ்ச்சிப்படுத்த மாட்டேனா, நான் செய்கிறதில் விலை மதிப்பானதும் உயர்ந்ததையும் என் ஆண்டவர்கிட்ட நான் கொடுத்து அவர் மனசை எப்படியாவது நான் குளிர பண்ண மாட்டேனான்னு ஏக்கத்தோடையும் தாகத்தோடையும் பணிவோடையும் தாழ்மையோடையும் கொண்டாந்து கொடுத்துருப்பார். யாரு? ஆதாம். முத பிறந்த அந்த காயினும் அதை பார்த்துருப்பான். இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா எதுக்கு கொண்டு இதை கொடுக்குறாரு, அப்பா இது கொடுக்கணும்ப்பா ஆண்டவருக்கு அவர் சொல்லி கொடுத்துருப்பார். ஆதியாகமம் ஆரம்பமே காணிக்கையில் தான் இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கறது தான் ஆரம்பிக்குது. ஆபேல் அம்மாவோட இருந்ததுனால அங்கே போகலை. சிறு வயதில் இதை கற்றுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? ஆடுகளை மேய்க்கிறவனாகிறான், ஆடுகளை வளர்க்கிறவனா மாறிடுறான். அம்மா சொல்லி கொடுக்குறா, கர்த்தர் எங்களுக்கு செழுமையானவைகளாக கொடுத்தாரு, எது விலை மதிப்பானதோ அதையா எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, நீயும் ஆண்டவர் கொடுக்கும்போது விலை மதிப்பானதை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆதாமும் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த பிரயாசம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரயாசம் என்ன பண்ணிடுச்சு? இவனுக்குள்ள சலிப்பை உண்டு பண்ணிடுச்சு. நீங்களும் கூட நல்ல வேலை பார்க்கலாம், கஷ்டப்பட்டு உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், ராத்திரி பகலாக கண் விழித்து சம்பாதிக்கலாம். ஆனால் அதை கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? நீங்கள் மனப்பூர்வமாக எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. விசனத்தோடு செய்யாதீங்க. கொடுக்காமலே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு நன்மையாக முடியாது, வாழ்க்கையில் நன்மையாகவே முடியாது. அது கர்த்தருக்கு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த வாசிங்க, இந்த இன்னொரு வசனத்தை வாசிங்க. ம் ம் ஆ ஆ ம் 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 இப்போ கூட பேசுகிறோம் மறித்தும். இப்போ யாரை பற்றி தான் பேசுகிறான்? காயினை பற்றி தான் பேசுகிறோம், ஆபேலை பற்றி பேசுகிறோம். ஆபேல் அப்படிப்பட்ட ஒரு இனிமையானவைகளை செய்கிறான் ஆண்டவருக்கு. விசுவாசத்தினாலே என்ன செய்தானா? மேன்மையானவைகளை பலியாக கொடுத்தான். இப்போ விசுவாசம்ங்கிறது எங்க அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? என்னை கொடுக்கறது போல என்னிடத்தில் நீர் கொடுத்ததை கொடுக்குறேன், அப்படி கொடுத்தான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, விசுவாசத்தினாலே தராத யாவும் பாவமே. அவன் தன்னை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் எப்படியாவது என்னை அங்கீகரிப்பார்னு விசுவாசிக்கிறான், என்னை ஏற்றுக்கொள்வார்னு விசுவாசிக்கிறான். இது மேன்மை அல்ல, நான் தான் மேன்மை, என்னை கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு கொடுக்குறான். அப்போ இந்த தீங்கு எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? எங்கேருந்து வருது? காணிக்கை கொடுக்கறதுலையே தன்னுடைய ஆசையின்படி செய்கிறது, என்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறதுன்னு. ஆனால் அப்படி இல்லை, தேவன் எப்படி விரும்புகிறாரோ அது மாதிரி செய்யணும். தேவன் எப்படி விரும்புகிறார்? விசனம் இல்லாததும் கட்டாயம் இல்லாததும் விரும்புகிறார், மனப்பூர்வமானதை விரும்புகிறார். எப்படி விரும்புகிறாரு? மனப்பூர்வமாக கர்த்தருக்கு கொடுக்கிறது.
நீங்கள் ஏன்ட்ட தர்றதா நினச்சிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு நினச்சி கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக இந்த டெக்னிக்கை சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதம் பெறணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட கொடுக்குறத கர்த்தர்ட்டே கொடுக்குறதாக விசுவாசிங்க. அதுதான் ஆபேல் கொடுக்குற மாதிரி. தேவன் அதை அங்கீகரித்து உங்களை பெருக பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து செயல்பாடுகளிலே பாவம். 1 ராஜாக்கள் 8:46. 1 ராஜாக்கள் 8:46. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போகும்போது. அது வேணாம். சங்கீதம் 14:1-3 வாசிங்க. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் 2 விதமான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. ஒன்று, தேவனை தேடும் இருதயம் உள்ளவன் இருக்கிறானான்னு பார்க்குறாரு. இன்னொன்று என்னென்னா, மனுஷனுக்குள்ளே இன்னொரு குணம் இருக்குது. அது என்னது? தேவன் இல்லை என்று மதிகேடாய் மனதுக்குள்ளே நினைக்கிறவர்களையும் உற்று பார்க்குறார். அவருடைய கண்கள் பார்க்குது. யாரை பார்க்குது? தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் நினைக்கிறவனை பார்க்குது. இன்னொருத்தர் யாரை பார்க்குது? தேவனை தேடுகிறவர்களையும் பார்க்குது. இதில் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்கிறது தான் முக்கியம். கடவுள்லாம் இல்லைப்பா. இந்த 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 ஸ்டேட்மெண்ட்லாம் எப்போ சொல்லுவோம் தெரியுமா? நாம் பாவம் செய்யும்போது சொல்ல மாட்டோம், சந்தோஷமாக செய்வோம். நமக்கு ஒரு துன்பம் வந்து நம்ம வேதனைப்படும் போது என்ன செய்வோம்? கடவுள்லாம் இல்லைம்போம். எங்கேயாவது ஒரு ஊரில் சின்ன குழந்தைங்க ஆற்றுலையோ வெள்ளத்துலையோ அடிபட்டு போய் பூகம்ப அதிர்ச்சியில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் அப்படியே மண்ணுக்குள்ளே போந்து போனாங்க. கடவுள் இல்லையாப்பா, ரெண்டு கண்ணு இல்லையா, பார்க்க மாட்டாரான்னு. ஏன் கடவுள் இருக்காருன்னு பயந்து நீ பாவத்தை விட்டு நடந்தியா? அப்போ மட்டும் என்ன செய்கிறதில்ல? கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறதில்ல. ஒரு அக்கிரமமான சிந்தையோ அக்கிரமமான செயலோ செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி பயப்படுறதில்ல. எங்கேயோ எத்தியோப்பியாவிலையோ எங்கேயோ ஆப்பிரிக்காவிலையோ அல்லது எங்கேயோ ஒரு இதில் பசியில் சாகிறவனை பார்த்துட்டு கடவுளே இல்லைப்பா அப்படிம்பாங்க. கடவுள் இருக்காருனா இல்லையாம்பாரு. இதுதான் மனிதனுடைய மாய்மாலம். கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். அவனையும் பார்க்கிறாரு. அந்த வசனத்தை முடிப்பா. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அப்படி செய்யறவங்க, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் என்ன செய்யறானா? தன்னை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். இப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? தன்னைத்தானே கெடுத்து கொண்டு அருவருப்பான கிரியைகளை செய்கிறவன் சர்ச்சுக்கு போனாலும் அவன் இருதயத்தில் என்ன இருக்கு? தேவன் இல்லைங்கிற உணர்வு தான் இருக்கு. எப்படி புரியுதா? 2வது வசனத்தை சொல்லி அப்புறம் சொல்லுங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று இல்ல அந்த 2வது வரியை சொல்லி அப்புறம் 1வது வரியை சொல்லு. தேவனில் தங்களை கெடுத்து ஒருவன் தன்னை கெடுத்து கொண்டு அருவருப்பான கிரியைகளை செயல்பாடுகளை செய்து வருவதனால் தேவன் இல்லை என்று தன் மனதில் நினைப்பதை வெளிப்படுத்துகிறான். புரியுதா? அப்ப இந்த பாவங்களை செய்கிறவனும் அக்கிரமங்களை செய்கிறவங்களுக்கும் என்னது? அவன் வந்து தேவன் இல்லைன்னு தன் செயல்களால சொல்லி காட்டுறான். அவனுக்கு பயம் இல்லை. ஆனா இன்னொருத்தர் இருக்காரு. அவன் யாரு? தேவனை தேடுகிறவன். அவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரு. அவனை என்ன செய்யறாரு? வாசிப்பா.
தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து பார்க்கிறாராம் மனுஷனை. ஒருவேளை நீங்களோ நானோ கர்த்தருக்கு பயந்து வாழணும்னு நம்ம நினச்சாலே, ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு பிரியமான வாழணும், கர்த்தருக்கு செய்வார் நடக்கணும்னு நினச்சாலே அவர் உன்னை பார்க்க ஆரம்பிப்பார். அதுதான் உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை திரும்பி பார்க்கணும்னு நினச்சின்னா நீ என்ன செய்யணும்? உங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழ்வது எப்படி, உமக்கு பிரியமாக வாழ்வது எப்படி, உம்மை நான் தேடுவேன், உம்மை நான் தேடுகிறேன் என்று நீ மனசில் நினச்சா அவர் உன்னை நோக்கி பார்ப்பார். அதுதான் நடக்கும். அதுதான் நடக்குது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய எளிதான வழி அதுதான். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி, நீ விரும்பினபடியெல்லாம் என் வாழ்க்கை அமைப்பது எப்படி, உன் வசனங்களை எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு விளக்கி காட்டுங்கன்னு மனதுருக்கத்தோடு ஒரே மனசோடு கெஞ்சி கேட்குறவங்கள உற்று பார்க்குறார் ஆண்டவர். அவருடைய கண்கள் உன்னை பார்க்கத்தான் செய்யும். சங்கீதம் 143:2 வாசிங்க. சங்கீதம் 143:2. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். என்னது? ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். கெஞ்சிறார் பாருங்க. ஆண்டவரே, நானும் எனக்கும் உயிர் இருக்கு, ஆனால் உயிர் இருக்கிற எந்த மனுஷனும் எப்படி இல்லை? நீதிமானா இல்லை. அதனால என்னை தண்டிச்சு விடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறான். ஏன்னா சொல்லுங்க. ம் 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 இப்போ இந்த கெஞ்சி அது ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும், நம்முடைய செயல்களில் பாவமே இருக்காதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகளில் பாவம் எப்படியாவது வந்துடும், ஏதாவது ஒன்றில் வந்துடும். ஏன்னா நமக்கு குறைந்த அறிவு தான் இருக்குது. கர்த்தரோ அக்னி ஜுவாலை போன்ற கண்களை போல நம்ம பார்ப்பார். உடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கும். அந்த கண்களுக்கு மறைவான பொருள், மறைவான பாவம் எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்துட்டாருனாவே, முதல் வசனம் என்ன பார்த்தோம்? சங்கீதம் 143 1-3 வரைக்கும் அவர் யாரை பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கு? தேடுகிறவனை பார்க்கிறார். ஆனால் அந்த கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். அப்போ அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரே என்னை தண்டிச்சிடாதீங்க. ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத, பாவம் இருக்குன்னு தெரிஞ்சால் சுட்டரிச்சிருவார். அதனால தான் 143 ஆண்டவரே எனக்கு அழிச்சிடாதீங்க, நீங்கள் என்னை பார்க்குற பார்வையில் எனக்கு பயமாக இருக்குது. நம்மெல்லாம் ரொம்ப விளையாட்டாக நினைக்கிறோம் கர்த்தருடைய கர்த்தர் நம்ம பார்க்குறதையும், கர்த்தர் நமக்கு ஃபேவராக நடக்கிறதையும் ஒரு அற்பமான செயலாக நம்ம நினச்சிட்றோம். ஆனால் அவர் தன்னுடைய ஒரிஜினல் கண்ணில் நம்ம பார்த்தாருன்னா நாம் சாம்பலாயிடுவோம். அவருடைய ஒரிஜினல் கண்ணில் நம்ம பார்த்தாருன்னா, அவருடைய ஒரிஜினல் நோக்கத்தோட குணத்தோடு நம்ம பார்த்தாருன்னா
சாம்பல் ஆயிடுவான். ஏன்னா அவருடைய ஒரிஜினல் கண் பாவத்தை சுட்டரிக்கக்கூடியது, அசுத்தங்களை சுட்டரிக்கக்கூடியது. அது எங்கே இருக்கோ, எந்த பொருளோடு ஒட்டிக்கிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கிடும். இப்போ நம்ம ஆண்டவரே என்னை பாருங்க ஆண்டவரே. அவன் கூட சினிமாக்காரன் கூட ஒரு பாட்டை எழுதும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த லாஜிக்கு. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கிக் கொள்ளுங்க. நான் பாவம் செஞ்சு என்னை பாருங்க, ஆனால் பாவம் இருக்கு, என்ன செஞ்சிருங்க, அதை வாங்கிக்கங்க தான் பாடிக்கணும். தேவனே என்னை பாருங்க, நான் எவ்வளோ யோக்கியனாக இருக்கேன் பாருங்கன்னு என்ன செய்யலாமே சொல்லலை. ஆனால் இந்த காலத்து ஆளுகள்லாம் அப்படி இல்லை. பரிசேயன் எப்படி செய்யறான், ஆண்டவரே நான் எவ்வளோ யோக்கியம் பார்த்தீங்களா அப்படின்றான், நான் எவ்வளோ சரியாக இருக்கேன் பார்த்தீங்களா, என்னை பாருங்க ஆண்டவரே. எனக்கு இந்த எசேக்கியேல் பண்ண ஜெபம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நான் எம்மக்கு முன்பாக எவ்வளோ உண்மையாக இருந்தேனாக்கும், எவ்வளோ உத்தமனாக நடந்தேனாக்கும் அப்படிலாம் சொல்கிறான்ல, எனக்கு அது பிடிக்காது. அதனால தான் அவன் சந்ததி உருப்படாமே போச்சு. அவன் சந்ததி பாழாய் போகிறதுக்கும் அவன் சந்ததி சிறைப்பட்டு போனதுக்கும் ஒரிஜினல் காரணமே எசேக்கியேல் ராஜாவுடைய ஜபந்தான். அப்படிப்பட்டவங்க நல்லவங்களே கிடையாது. ஆண்டவர் மோசே சொல்கிறான், என் பேரை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனத்தை எப்படியாவது காப்பாற்றுங்க. அவன்தான் மோசே, அவன்தான் தீர்க்கதரிசி. மோசையை பார்க்கலும் மிகப்பெரிய தீர்க்கதரிசி எவனுமே கிடையாதுன்ட்டார் ஆண்டவர். ஏன்னா அவன் அந்தளவுக்கு தன்னை தாழ்த்தினான். என் வாழ்க்கையாவது கிறுக்கி போட்டிருங்க, ஜீவ புஸ்தகத்துலேருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க, இந்த உம்முடைய ஜனங்களை நீங்கள் காப்பாற்றிடுங்கன்னு கதறான். அவன் தான் நல்ல ஒரு பரிந்து பேசுகிற ஆவி உள்ள மனுஷன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் பேசினான். நீங்களுமே ஜெபிக்கும்போது பரிந்து பேசும்போது அப்படி இருக்கு, பிறருக்காக அவ்வளோ அழுது ஜெபிக்கணும், உங்களை அர்ப்பணிக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ஆண்டவரே என்னை பாருங்கள், நான் எவ்வளோ சரியாக இருக்கேன் பார்த்தீங்களா ஆண்டவரே நினைச்சிடாதீங்க, தயவு செய்து சொல்லிடாதீங்க. இந்த இதை சொல்லிடுங்க. எது இந்த ஆண்டவரே 143 1-2 சொல்லிடுங்க. எனக்கு ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்கப்பா அப்படித்தான் சொல்லணும். மாப்பிள்ள எதுக்கு கவலைப்படாத மாமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன செஞ்சிடணும், எப்படியாவது காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிடுறேன். ஆண்டவர்கிட்ட கெஞ்சிருங்க, உடனே தாழ்மையாக விழுந்துருங்க. ஆண்டவரே என்னால் முடியாது, நான் எம்மாத்திரம், இதுவரை என்னை நீ நடத்தி வருகிறதுக்கு எம்மாத்திரம், என் ஜபம் எம்மாத்திரம், என் அர்ப்பணிப்பு எம்மாத்திரம், என் காணிக்கை எம்மாத்திரம், என் ஊழியம் எம்மாத்திரம், நான் பண்ணின பிரயாசங்களோ பாடுகளோ ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லணும். ஏன்னா அவர் செஞ்சிருக்கிற வேலை பெரிய வேலை. அதனால தான் செயல்பாடுகளிலே பாவம் வந்துடக்கூடாது, நம்முடைய காணிக்கைகளிலேயும் பாவம் வந்துடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம கொடுக்குற காணிக்கையில் பாவம் வந்துடக்கூடாது. மனப்பூர்வமாக கொடுக்கணும் கர்த்தருக்கு. அவருக்கு என்ன அப்படி கொடுக்காதீங்க. நீங்கள் ஊழியக்காரனை பார்த்து கொடுத்தா அப்படி தான் கொடுப்பீங்க. அவருக்கு என்ன நல்லா தானே வச்சுருக்காரு, நல்லா தானே சாப்பாட்டுக்கு துணிமணிக்கெலாம் இருக்குது, போதும் போதும் அப்படின்னு நீங்கள் என்னாச்சும் கொடுக்காதீங்க. எனக்கா கொடுக்குறீங்க? நீங்கள் எனக்கு கொடுக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது கர்த்தருக்கு பயனுள்ளதாக மாறும். எனக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதில் பாவம் வந்துடும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் என்னையை காப்பாற்ற எனக்குன்னு கொடுக்காதீங்க. திருச்சபையை நேசிங்க, தேவனை நேசிங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 20:9. இன்னொரு 5 நிமிஷம் தான், மற்றெல்லாம் பாயிண்ட்ஸ் நான் போயிட்டு நீங்கள் இனிமேல் நீங்கள் சுத்திகரிக்க வேண்டியதுதான், எழுதுகிட்டு சுத்திகரிக்கணும். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? பார்த்தீங்களா? நான் சுத்தமாயிட்டேன், நம்ம அழுக்கு தீர குளித்தவனும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊரில்.
இருதயத்தை சுத்தமாக்குறதுக்கு யார் எவன் சுத்தமாக்கிட முடியும்? புதுசு புதுசாக அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசாக பாவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை பாருங்க, ஆசிப்பா. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானே. என் பாவமெல்லாம் போய் நான் சுத்தமாயிட்டேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யார்? ஒருத்தருமே இல்லை. ஆண்டவரே, நான் அப்படிப்பட்டவனா இருக்கேன், ஆண்டவரே நான் அழுகணும். ஆண்டவர்கிட்ட என் இருதயத்தை நான் எப்போ சுத்தமாக்கினேன்? சுத்தமாக்கலையே. இன்னும் ஒரு அது எந்த பாட்டடியா? இன்னும் ஒரு பாட்டு இருக்கேப்பா. அதாப்பா போடியா, அதை போடு, அது கேட்கட்டும். ஏன்னா எத்தனைவோ மன்னிக்க வச்சனாலும் நம்ம மன்னிப்பு கேட்குற தகுதி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. கழுவி கொள்ளுகிற தகுதி மட்டும்தான் நமக்கு இருக்கே ஒழிய நீதிமானா மாறிட்டோன்னு ஒன்றுமே இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு வைப்போம், கேளுங்க. பிரசங்கி 7:20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. இதெல்லாம் அவர் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். யாரு? சாலமோன். கர்த்தர் புரிஞ்சு வச்சிருக்க விஷயம். அவன் சாலமோன் மூலமா சொல்றாரு, அவ்வளவுதான். ஒரு பாவமும் இல்லாம நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அது எல்லாரும் சொல்லிக்க. இப்போ இப்படி பார்த்து சொல்லுங்க, இப்படி சொல்லிக்கீங்க. ஒரு பாவமும் செய்யாம வெறும் நன்மையை மாத்திரம் செய்கிற நீதிமான் ஒருவனும் இல்லை. அதில் நானும் ஒருத்தன் தான். ஆமாம். ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. இப்ப போடியா பாட்ட, கண்ணை மூடுங்க. அப்படியே இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். 2:15 வரைக்கும், அரை மணி நேரம் அவங்கள ஒப்பு கொடுங்க. நல்லா பல முறை வந்து விட்ட இயேசு ராசா, இன்னும் ஒரு முறை